ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்தேடையானால் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். இதன் மூலியமாக பார்த்தேடையானால் இந்த 4 ராசிகளுக்கு போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளுக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேடையானால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 20ஆம் தேதி ஏகாதசி, அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம். வைஷ்ணவ ஏகாதசி 21ஆம் தேதி. ஏன்னா ஏகாதசி 20ஆம் தேதி கார்த்தால பார்த்தோம்னா தசமி ஒரு நாழிகை அது மாதிரி இருக்குது. அதனால் ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது. அதனால் வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும். 21ஆம் தேதி திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது 3 நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமோ திதியோ யோகமோ வந்ததே ஆனால் அது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாட்களில் நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள். இந்த வாரத்தில் 24ஆம் தேதி பார்த்தேடையானால் பௌர்ணமி. இது பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது. பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமியில் முருகப்பெருமானுடைய திருமணத்தை சொல்கிறது, சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை சொல்லக்கூடியது. இந்த பங்குனி உத்திரம் நாள்னு பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தடையானால் இதில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவாளர் பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது. அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி, அதாவது பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் கொடுறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/3/2024 முதல் 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். கும்பம், அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். செவ்வாய் பகவானோட சேர்ந்தும் சுக்கிரனோடு சேர்ந்தும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியில் கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உடலால் ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கோவப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தை சாதித்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிர பகவான் கூட இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சுக்கிர பகவான். அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எந்த ஒரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் மூலியமாக பணவரவிற்கு அதிகமான காலங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தவறாக புரிந்து கொள்ளப்படும், அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் மூலியமாக பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு உடல் நலக்குறை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். உங்களுக்கு ஒரு தர்ம காரியத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி 19ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து 22ஆம் தேதி காலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது அமையிறது. இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக கடன் வாங்குவீங்க. கடன் மூலியமாக நல்ல ஒரு பண விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பொருளாதாரம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஜென்மசனி இருக்கிறதுனால ஒரு தடவைக்கு 4 தரம் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை படித்து புரிஞ்சுட்டு 10 தரம் எழுதி பார்த்துட்டு போகிறதன் மூலியமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இதன் மூலியமாக அதாவது 22ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 24ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவானால் பார்க்கப்படுற சந்திர பகவான், அதை தவிர 6ஆம் அதிபதியான சந்திர பகவானை குரு பகவான் பார்க்குறார். சுக்கிரன், சனி, செவ்வாய் 3 கிரகங்களும் பார்க்கறது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், அதீத ஒளித்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5-7 சம்பந்தம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் அதிபதியும் சேர்ந்து ராசியிலே இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பொறுமையாக பார்த்து செய்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட நல்ல ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 8ஆம் இடம் சொல்லக்கூடியது 24ஆம் தேதி மத்தியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி கார்த்தால ஒரு 2-2:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலத்தில் பௌர்ணமி யோகமாக இருக்குது. அதனால் சந்திராஷ்டமம் பெரிய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. மறைந்த பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரும். ரேஸு, ஷேர் மார்க்கெட், இன்சூரன்ஸ் மூலியமாக திடீர் பணவரவு, தாயின் மூலியமாக திடீர் பொருளாதாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரம், அதாவது இந்த கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவர் சனீஸ்வர பகவானுக்கு குருன்னு சொல்லக்கூடியவர். எல்லா சிவன் கோயிலையும் காலபைரவருக்கு ஒரு சன்னதி இருக்கும். அங்கே தான் இந்த சாவி கொத்தை வச்சுட்டு போவார். காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கி இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும். எள் தீபம் போட்டுட்டு வாங்க. முடிஞ்ச வரலும் உளுத்தம் பருப்பு, கருப்பு உளுத்தம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.